பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலவெளியில் நாம் ஆண்டவரை போற்றி புகழ, அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள நாம் வந்திருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே, உம்மை நாங்க போற்றுகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த காலவேளையில் உம்முடைய திருமுகத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தால நீர் எங்களை மூடி கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையால் எங்களை மூடி கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, வெறுமையாக உம்முடைய பாதத்தில் வந்து நிற்காதபடிக்கு ஆண்டவரே அபிஷேகத்தாலும் உம்முடைய அக்கினியாலும் எங்களை நிரப்பி ஆண்டவரே உம்மை தொழுது கொண்ட அந்த கிருபை தருவீராக ராஜா. இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபங்கள், துதிக்கிற துதி ஆராதனைகள் ஆண்டவரே உம்முடைய உன்னதமான வார்த்தை யாவருக்கும் இது ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஆண்டவரே கிரியைகளை செய்வீராக அப்பா. நீரே ஆண்டவரை தொடக்க முதல் முடிவரை எங்களோடு இருந்து நீர் பயணம் செய்து அற்புதங்களை செய்து நீர் வழிநடத்தும் இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நம் யாவரும் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த நாவில் புது பாடல் இந்த நேசு தருகிறார் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. தருகின்ற ஆவியானவராய் இருக்கிறார். ஆமென். நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு நம்மளுடைய வாதைகள், நம்மளுடைய துன்பங்களை அவர் நீக்கி மீட்கிற உன்னதமான தேவனாய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நம் யாரும் என் ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரே உள்ளத்தோடு என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக.
Yes, Father Jesus. Hallelujah. நம் இயேசு இந்த வருடம் முழுவதுமாக எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். அதற்காக நம் ஆத்துமாவோடு நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். Yes, Jesus. Hallelujah. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆமென். அவர் குற்றங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. நோய்களையும் அவர் நீக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். Yes, Father. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. என் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை தைத்தாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆமென். கிருபை இரக்கங்களால் அவர் நம்மை மணிமுடி சுற்றுகின்றார். ஹalleluya. வாழ்நாளெல்லாம் அவர் நன்மைகளால் அவர் விரும்புகின்ற உன்னதமான தேவனாய் இருக்கிறார். Yes, Father. Thank you, Jesus. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சுற்றுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். நம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. 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 ஆமென். ஹalleluya. நம் ஆண்டவருக்கு எப்பவுமே முழு உள்ளத்தோடு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மளுக்கு ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அதுவே ஒரு பெரிய நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை சுற்றிலும் எவ்வளோ மரணமும் எவ்வளோ கொள்ளை நோய்களும் இருக்கிறது. ஆனாலும் நம்மை எதுவும் தீண்டாதபடிக்கு அவருடைய ரத்த கோட்டைக்குள் நம்மை வைத்து பாதுகாக்கிறாரே. இதற்கு நாம் வாழெல்லாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி இறை வாக்குக்காக செபிப்போம். இறை வாக்கு தான் ஒவ்வொரு மனிதனையும் அது தேற்றி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிற உன்னதமான வார்த்தையாய் இருப்பது. ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், மனிதன் அப்பத்தின் மற்றும் அல்ல, ஆனால் ஆண்டவர் வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில் தான் அவன் உயிர் பிழைப்பான் என்று சொன்ன வாக்கின்படியே இன்றைக்கு நாம ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய இறை வாக்கு நம் ஒவ்வொரு உள்ளத்துல இருந்து அது ஒவ்வொரு நேரத்திலும் நம்மை பலப்படுத்தி நம்மை ஸ்திரப்படுத்தி வழி நடத்தி கொண்டே இருக்கிற வார்த்தை. ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக.
உன்னதமானவரே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கால வேளையில் நீங்க இன்றைக்கு பேச போகிற முடிவு வெளியேற பெற்ற வார்த்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்துக்கும் அது மருந்தாகவும், ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்துக்கும் ஆண்டவரே அது தேற்றுகிற உன்னதமான வல்லமை உள்ள வார்த்தையா இருப்பதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு நாங்க கேட்க போகிற உன்னதமான வசனங்கள் யாவற்றும் எங்களுக்கு பலனை தந்து ஆண்டவரே இருள இருந்து அகற்றி ஆண்டவரே வெளிச்சத்தின் மக்களாக ஒளியை வீசுகிற ஒவ்வொரு பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்ற போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தை அது உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது ஆண்டவரே. எஸ் ஃபாதர், ஆண்டவரே உம்முடைய உயிர் உள்ள வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய சரீரத்துக்குள் வரும்போது ஆண்டவரே செயல் எழுந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் செயலாற்றும்படிக்காய் செபிக்கிற ஆண்டவரே. நல்ல சிந்தனைகளை உண்டாகட்டும், நல்ல செயல்கள் உண்டாகட்டும், நல்ல பேச்சுகள் உண்டாகட்டும், நல்ல ஒவ்வொரு நடவடிக்கைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வரும்போது முழு மனிதனாக, புது மனிதனாக, புது சிருஷ்டியாக நீங்க மாற்ற போற உடைய பரிசுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த உன்னதமான கால வேளையில் யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சி பாரத்தோடு காணக்கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, இவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியை காணக்கூடிய ஒவ்வொருத்தரும் மேல நிறைவாய் இறங்குவதாக, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் அகற்றி நீர் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்தும்படிக்காய் செபிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாக இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் அகன்று ஆண்டவரே இன்றைக்கு ஒளியானது இவர்களுடைய வாழ்க்கையில தோன்றும்படிக்காய் செபிக்கிற உன்னதமான வல்லமை இன்றைக்கு ஒவ்வொரு அறைகளும் இயேசுடைய வல்லமை இன்றைக்கு ஒவ்வொருத்தரையும் தொடும்படிக்காய் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, இதை காணக்கூடிய யாவரும் வெறுமையாய் போகாதபடிக்கு சந்தோஷத்தை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று செல்லவுடைய கிருபை நீங்க தருவடிக்காய் ஜெபிக்கிற நீரே ஒவ்வொன்றும் பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்தும். இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இன்று காலை நேரத்திலே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பலருக்கு நேரங்கள் கிடைக்கலாம், பலருக்கு நேரங்கள் கிடைக்காமல் போகலாம். ஆனாலும் வாய்ப்புள்ளவர்கள், இறைவனை தொழுது கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறவர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் எப்போது யாரை எப்படி பயன்படுத்துவார் என்று நாம் அறியாமல் இருக்கின்றோம். அவர் உங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், எப்போது வேண்டுமானாலும் உங்களை அவர் எடுத்து பயன்படுத்தலாம். அந்த பயன்படுத்துகிற காலங்கள் இன்றைக்கு நெருங்கிவிட்டன. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். என்ன? இறைவன் நம் வாழ்வில் இருக்க வேண்டும். நேற்று சொன்னார் பாருங்க, நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை போல வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். நேற்றைய வாசகத்திலே தியானித்தோம். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை போல வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். கடமை என்றால் என்ன? வாழ்ந்துதான் தீர வேண்டும். என்னால் முடியாது என்று எவரும் சொல்ல இயலாது. ஆண்டவர் இயேசுவிடத்துல பல குணாதிசயங்கள் இருந்தது. அற்புதங்களை செய்கிற பல குணங்கள் இருந்தன. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், மரித்தோர் எழுந்தனர், பிசாசு பிடித்தவர்கள் ஓடினார்கள். நடக்கிற நிகழ்வுகள் தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்டது. இப்படி பல குணங்கள் ஆண்டவரிடத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எவர்கள் ஆண்டவரை போல், இயேசுவை போல் வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்களோ அவருடைய குணங்களிலே ஒன்றாவது இறைவன் நமக்கு கொடுக்க காத்திருக்கின்றார். அதில் ஒன்றாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். ஒரு குணம் கூட இல்லாமல் வாழ இறைவன் நம்மை இந்த பூமியில வைக்க விரும்பவில்லை. ஆண்டவர் இயேசுக்குள் நிகழ்ந்த அநேக நிகழ்ச்சிகளில் ஒன்றாவது நம்மில் இடம்பெற ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நாம் கிறிஸ்துவை போல் வாழ தீர்மானிக்க வேண்டும். ஆக இன்றைக்கு முதல் வாசகம் என்ன உரைக்கிறது என்று பார்க்கும்போது
வீடியோ மிக அழகாக வாக்குகள் சொல்லப்படுகின்றன. பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 12 தொடருகின்றது. 12 முதல் 17 உள்ள வாக்கியங்கள் வாசிக்கும் போது முதலிலே பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன, எனவே உங்களுக்கு எழுதுகின்றேன். பொதுவாக பிள்ளைகளே என்று உரைக்கிற ஒரு வாக்கு. பிள்ளைகளே என்றால் அர்த்தம் என்ன? ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரு நெருங்கிய உறவுகள், நெருங்கிய உறவு. இன்றைக்கு எத்தனை குடும்பத்துல பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது என்று தெரியாது. பல வீடுகளில பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகள் பெற்றோர்களை எதிர்ப்பார்கள், பல வீடுகளிலே மறைமுகமாக எதிர்ப்பார்கள், பல வீடுகளிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த பேரண்ட்ஸ் அண்ட் த சில்ட்ரன். ஆனால் கடவுள் பாருங்க, பிள்ளைகளே என்ற ஒரு உரிமையின் வாக்கியத்தை அருளுகின்றார். பிள்ளைகளே என்று பார்க்கும்போது என் பாசத்துக்குரியவர்களே, எனக்குரியவர்களே, எனக்கு பிறந்தவர்களே என்று பொருள்படும். என் சொத்துக்கு உரிமையாளர்களே என்று பொருள்படும். என்னுடைய எல்லாவற்றுக்கும் உரிமையானவர்களே என்று பொருள்படும். அதான் பிள்ளைகளே என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? எல்லாவற்றுக்கும் உரிமையானவர்களே. நன்றி மக்களே, இன்னைக்கு சொத்து இருந்தால் பிள்ளைங்க சொத்துக்காக இறந்த பெற்றோர்களுக்கு பிறகு சண்டையிட்டுக் கொள்வார்கள். எனக்கு இது, எனக்கு அது, எனக்கு அது என்று. ஏத்த கொச்சில் இருந்தால் ஏன் கொலையும் கூட இன்றைக்கு செய்கிற காலங்களை பேப்பர் செய்தியிலே நாம் படித்து தெரிந்து கொள்ளலாம். சொத்துக்காக உடன்பிறப்புகளை கூட கொலை செய்ய தயங்குவது கிடையாது. ஆக இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, பிள்ளைகளே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன, எனவே உங்களுக்கு நான் எழுதுகின்றேன். இதுவரை நீங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும், இதுவரை நீங்கள் எந்த பாவத்துக்கு அடிமைகளாய் வாழ்ந்திருந்தாலும், இன்றைக்கு உங்களுக்கு இந்த வாக்கு கேட்கிறதுனால உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, பிள்ளைக்குரிய உறவு நெருக்கமடைகின்றன. ஆகவே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உங்களுக்கு எழுதுகின்றேன். அடுத்து 2வது வாக்கியம் பாருங்க, 13வது வாக்கியம். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர், எனவே உங்களுக்கு எழுதுகின்றேன். தந்தையரே என்றால் பொருள் என்ன? பெற்றோர்களே என்பது பொருள். தாய் ஸ்தானத்திலும் தகப்பன் ஸ்தானத்திலும் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் குறிக்கிறது. இது முக்கியமான ஒரு ஸ்தானம். தந்தைக்குரிய ஸ்தானம், தாய்க்குரிய ஸ்தானம், இது மிக முக்கியமான ஒரு ஸ்தானம். ஏனெனில் முழு பொறுப்பை பெற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை. தந்தையர் குடும்பத்தை கவனிக்கின்ற ஒரு பொறுப்பு, தாய்மார்கள் பிள்ளைகளையும் கணவனையும் அரவணைத்து செல்லுகிற ஒரு பொறுப்பு. மனித வாழ்க்கையில பொறுப்புள்ள வாழ்வு எப்போது ஆரம்பிக்கின்றது? தந்தையாகும் போது, தாயாகும் போது. ஆக அவர் சொல்லுகிறார் பாருங்க, தந்தையரே, தொடக்கத்தில் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தாய் ஸ்தானத்திற்கும் தந்தை ஸ்தானத்திற்கும் வந்த பிறகு கடவுள் இன்னார் என்று அறிகின்ற அறிவை பெற்றிருக்கின்றோம். ஏனெனில் அவர் தாயும் தந்தையுமாய் செயலாற்றுகிறவர், அவருடைய ஸ்தானத்துக்கு வந்து நிற்கின்றோம். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவர்களே, தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவர்களே, உங்க கவனத்தை நல்லா செலுத்துங்க. இன்றைய கடவுள் ஸ்தானத்துக்கு வந்து நிற்கின்றோம். கடவுள் தாயும் தந்தையுமாய் இருக்கின்றார். ஒரு மனிதன் தாய் ஸ்தானத்துக்கும் தந்தை ஸ்தானத்திற்கும் வந்து நிற்கும் போது கடவுள் இருக்கிற இடத்துக்கு வருகிறார் என்பது பொருள்படும். ஆகவே இன்றைய வாக்கு சொல்லுகிறது, உங்களுக்கு எழுதுகின்றேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள், எனவே உங்களுக்கு எழுதுகின்றேன். இளைஞரே, the youth life very very important in the life. வாலிப பருவம் என்பது வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பருவம். நல்வழி செல்வதற்கும் தீர்மானிக்கிற பருவம், தீய வழி செல்வதற்கும் தீர்மானிக்கிற பருவம். the turning point என்று சொல்வாங்க. வாலிப பருவம் என்று வாழ்க்கையில எந்த பயணத்துக்கு செல்லுகிறோம் என்று தீர்மானிக்கிற பருவம். அந்த வாலிப பருவத்திலே தான் பலவிதமான ஆசைகள் வரும். அந்த வாலிப பருவத்திலே பலவிதமான செயல்பாடுகள் வரும். அந்த வாலிப பருவத்திலே உணர்ச்சிகள் வித்தியாசமாக வெளிப்படும். வாலிப பருவம் என்பது ஆண்டவரும் தேவை என்று நினைப்பார், பசாசும் தேவை என்று எதிர்பார்க்கும்.
ஆகவே இன்றைக்கு வாசகம் பாருங்க, வாலிபர்களே, இளைஞர்களே, உங்களுக்கு நான் கூறுகின்றேன், நீங்கள் வெல்லுகிற திறன் கொண்டவர்கள், தீமைகளை வெல்லுகிற திறன் கொண்டவர்கள். வாலிப பருவத்தில் பாருங்க, அதில் இருக்கிற வேகம், அதில் இருக்கிற ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்கன்னா யோசிக்காம உடனே செய்யக்கூடிய ஒரு பருவம். அது வாலிப பருவம், மிக முக்கியமான பருவம் வாழ்க்கையில. அந்த வாலிப பருவத்திலே தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டால் வாழ்க்கை முழுவதும் தடுமாறி போனது என்பது பொருளாகும். எப்படி அழகாய் செய்யப்பட்ட ஒரு மண்குடம் அழகாய் இருக்கிறது, வாங்கினோம், அது உடைந்து போனால் திரும்பவும் பயன்படாது. அதுபோலதான் வாலிப பருவம். வாலிப பருவத்திலே வாழ்க்கை உடைந்து போனால் அது மறுபடியும் பயன்படுவதற்கு சரி செய்ய மிக கடினமாக மாறிவிடும். வாழ்க்கை முழுவதும் நிம்மதியற்றவர்களாய் வாழ்ந்து விடுவோம். ஆக இன்றைக்கு வாசகம் என்ன சொல்லுகிறது பாரு, இளைஞர்களே, நீங்கள் தீயோனை வெல்லுகின்றீர்கள். வாலிப பருவத்திலே தீமைகளை வெல்லுகிற திறன் கொண்டவர்கள். ஆகவே உங்களுக்கு எழுதுகின்றேன். ஆக இன்றைய முதல் வாசகம் எப்படி தொடங்குகிறது? பிள்ளைகளே, அடுத்து தந்தையரே, தாயரே, அடுத்து குடும்பத்தில் இருக்கிற இளைஞரே, உங்களுக்கு நான் எழுதுகின்றேன். அதோடு விட்டாரா? அடுத்து பாருங்க, சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். சிறுவரே, குழந்தைகள் ஆகிவிட்டது, வாலிப பருவம் ஆகிவிட்டது. இந்த குழந்தை பருவத்துக்கும் வாலிப பருவத்துக்கும் மத்தியில இருப்பது சிறுவர் பயணம். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள், எனவே உங்களுக்கு எழுதுகின்றேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள், எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள், கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள், எனவே உங்களுக்கு எழுதுகின்றேன். என்ன எழுதுகின்றார்? வெறும் எழுதுகிறேன் எழுதுகிறேன் என்று படிக்கிறோமே, என்ன சொல்ல வருகிறார்? பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, சிறுவர்களுக்கு, வாலிபர்களுக்கு பாருங்க, குடும்பம் முழுக்க அடங்குகிறது. ஒரு குடும்பம் முழுவதும் எப்படி வாழ வேண்டும் என்று எழுதுகின்றார். என்ன எழுதுகிறார்? 15வது வாக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, முக்கியமான வாக்கியம். என்ன சொல்ல வருகிறார்? உலகின் மீதும் அதில் உள்ளவை அனைத்தின் மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். உலகின் மீதும் உலகில் உள்ள அனைத்தின் மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். உலகில் என்னெல்லாம் இருக்கிறது? பணம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, ஆசை இருக்கிறது, உயர்வு இருக்கிறது, பதவி இருக்கிறது, மனிதன் இருக்கின்றான், ஆண் பெண் என்ற உருவத்திலே மனிதன் இருக்கின்றான், புகழ் இருக்கிறது, இன்னும் பல விஷயங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். இவெல்லாம் உலகத்தில் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இதெல்லாம் இருக்கிறது, இது மேல அன்பு செலுத்தாதீங்க என்று சொன்னார். அனுபவிங்க, அன்பு செலுத்தாதீங்க. அனுபவிப்பது வேற, அன்பு செலுத்துவது வேற. அன்பு செலுத்துவதற்கும் அனுபவிப்பதற்கும் வேறுபாடு இருக்கின்றது. அனுபவிப்பது, ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம், அந்த பொருள் பயனற்று போன பிறகு அதை பயன்படுத்த மாட்டோம். ஆனால் அன்பு என்பது எவ்வாறு? அந்த பொருளை பயன்படுத்தாமல் அப்படியே காத்து வைத்துக் கொண்டு அதையே ஞாபக குறியாய் வைத்துக் கொள்வது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உலகத்தின் மீதும் உலகத்தில் உள்ளவைகள் மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அன்பு என்பது எதை குறிக்கிறது? 24 மணி நேரமும் அதையே சிந்தனையில் நிறுத்தி செயலாற்றுகிற செயலை குறிக்கிறது. அன்பு இதுதான். ஒரு உடையை நேசிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க, எப்பதாலும் அந்த உடையை போடணும் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். பணம் சம்பாதிக்கிறவங்களை எடுத்துக் கொள்ளுங்க, நேரம் காலம் இல்லாம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க பணம் சம்பாதிக்க. எதை குறித்துமே யோசிக்க மாட்டாங்க. நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு, பதவி சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க, யாரை வேணாலும் செய்வாங்க பதவிக்காக. இப்படி ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். இவை அனைத்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவற்றில் ஈர்க்கப்பட்டதினாலே அவை உன் சிந்தனையில் இருக்கிறது. ஆகவே நீ அனுபவி,
அன்பு செய்யாதே. ஏனெனில் உலகத்தின் மீதும் உலகத்தில் உள்ளையின் மீதும் அன்பு செலுத்தினால் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது, பிதாவின் அன்பு நமக்குள்ளே இருக்காது. எவருக்குள்ள பிதாவின் அன்பு இல்லையோ அவங்க வீடு குடும்பமாய் இருக்காது. எவருக்குள் பிதாவின் அன்பு இல்லையோ ஒரு குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்கும். ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை நினைப்பார்கள். வீட்டுள்ள அனைவருக்கும் ஒரே நினைவு இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நினைவு இருக்கும். அந்த நினைவு என்ன செய்யும்? குடும்பத்தில் விரிசலை கொண்டு வரும். இவர் சொல்வது அவர் கேட்க மாட்டார்கள், கணவன் சொல்வது மனைவி கேட்க மாட்டாள், மனைவி சொல்வது கணவன் கேட்க மாட்டாள், இருவரும் சொன்னால் பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள். கடைசியில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை ஏன் தான் பிறந்துச்சு தெரியலையே, கீழ்ப்படியாதது, வாய்க்கு வந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைங்க திடீரென்று மனம் உடைந்து போய்விடும். அந்த பிள்ளைகள் எது வேணாலும் செய்வாங்க. சில பிள்ளைங்க அடிச்சிடுவாங்க பெற்றோர்களை, சில பிள்ளைங்க வெறுத்து ஓடி போயிடுவாங்க, சில பிள்ளைங்க இருக்கவே மாட்டாங்க. இப்படி பல காரியங்கள் நடக்கும். ஏனென்றால் உலகத்தின் மீது அன்பு செலுத்தி வாழ்கிறதுனாலேதான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உலகத்தில் இருக்கிறவர்கள் மேல் அன்பு செலுத்தி வாழ்வதற்காக அல்ல, கடவுளின் அன்பை ஈர்த்து அந்த அன்பை உலக மக்களுக்கு கொடுக்குவதற்காக. என் அன்பு மக்களே, எவ்வாறு சொல்கிறார் பாருங்க. எவராவது உலகத்தின் மீது அன்பு செலுத்தினால் தந்தையின் அன்பு அவர்களுக்குள் இருக்காது. எப்போது தந்தையின் அன்பு ஒரு குடும்பத்தில் இல்லாமல் போகிறதோ அந்த குடும்பம் உடைந்து போய்விடும். எவருக்குள் தந்தையின் அன்பு இருக்கிறதோ அது ஒன்று சேர்க்கப்படும், அரவணைக்கப்படும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வைக்கும். அநேகர் பார்க்கிறவர்களுக்கு எவ்வளவு அழகான குடும்பம், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க மாட்டார்களே என்று தீர்மானிப்பாங்க. என் நண்பர் மக்களே, ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஒரு வீட்டில ஒரு பெட் டாக் வளர்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நாயை ஒண்ணு வளர்க்கிறோம். தினந்தோறும் உணவு உண்டி அந்த நாயை வளர்க்கிட்டோம். அப்படி வளர்க்கப்பட்ட அந்த நாய் பாருங்க, அந்த வீட்டில் உள்ளவர்களை யாராவது சும்மா தமாஷுக்கு அடித்தா கூட அவங்களை போய் கடித்து விடும். அப்படியே இது உங்க வீட்டில் வளர்க்கின்ற நாய்கள் செய்திருக்கிறது இல்லையா? அம்மா இல்ல, யோசிச்சு பாருங்க. ஆக ஒரு வீட்டில் வளர்க்கின்ற ஒரு சிறிய மிருக ஜீவனே தன் வீட்டில் இருக்கிறவர்களை எவரும் தொடக்கூடாது என்று காக்கிறது என்றால், அதற்கு மேலாக படைக்கப்பட்ட மனிதன் தன் குடும்பத்தின் விரிசல்களை எவ்வாறு அவன் காத்துக் கொள்கிறவனாய் இருக்கின்றான்? தன் குடும்பத்தில் ஏற்படுகிற விரிசல்கள், அவரை குறித்து இவரும் இவரை குறித்து இவரும் இப்படி பேசுகிற ஒரு பேச்சு ஒரு குடும்பத்தில் இருக்கிறது என்றால் அது பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா? காரணம் என்ன? இவற்றுக்கு காரணம் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றின் மேல் ஆசை வைத்திருக்கிறதுனாலதான். வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் தந்தையின் மேல் ஆசை வைத்திருந்தால், அன்பு அவர் மேல் செலுத்தியிருந்தால், அத்தனை பேரும் ஒரே சிந்தனையோடு தான் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆக நம்ம வீட்டில் வளர்க்கிற பெட் டாக், ஒரு நாயை பாசத்தை காட்டும் போது குடும்பத்தில மனிதர்களாக, உறுப்பினர்களாக, பிள்ளைகளாக, தாய் தகப்பனாக, கணவன் மனைவியாக, உடன்பிறப்புகளாக வாழ்கிறோமே, நமக்குள்ள எவ்வளவு அளவுக்கு உறவுகள் நெருங்கி இருக்கணும்னு யோசித்து பாருங்க. நண்பரே மக்களே, இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன? விவிலியம் வாசிக்காமல் இருப்பதுதான். திருவிழியத்தை வாசிக்காமல் இருக்கிறது தான் காரணம். என் நண்பரே மக்களே, கவனம் செலுத்துங்க. கிறிஸ்துக்குள் வாழ தீர்மானிக்க வேண்டும். அந்த கிறிஸ்துக்குள் வாழ்கிற வாழ்க்கை நம்மை உயர்த்த ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை காண வேண்டும். அத்தனை பேரும் ஒற்றுமையா இருக்கணும். அது கூட்டு குடும்பமா இருக்கலாம், தனி குடும்பமா இருக்கலாம். தனி குடும்பம் என்பது கணவன் மனைவி பிள்ளைகளை சாரும். கூட்டு குடும்பம் என்பது மாமியார், மருமகள், நாத்தனார், மூத்தார் என்று இப்படி கூடி வாழ்கிற குடும்பம் கூட்டு குடும்பம்.
அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல பிதாவை நேசிக்கிற அன்பு மட்டும்தான் இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேசம் இருக்கும் என்றால் அந்த குடும்பம் விரிசலாக தீர்மானிக்கும். ஆக கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கூடி வாழ்கிற வாழ்க்கை, பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் டைவர்ஸ் என்ற பெயரில் இந்தியாவில் இருக்கிறது. முதன்மையான இடத்தை பிடித்திருக்கிறது கிறிஸ்துவ குடும்பம். டைவர்ஸ் என்ற கேஸில இந்தியாவில முதல் இடத்தை பிடித்திருக்கிறது கிறிஸ்துவ குடும்பம். அத்தனை கேசுகள் நிரம்பி இருக்கின்றன. காரணம் என்ன? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை நேசிக்காதது காரணம். அவங்க சுய அறிவை வளர்ந்தார்கள், இன்றைக்கு படிக்கின்றார்கள், சம்பாதிக்கின்றார்கள், நல்லா மேல பறக்கிற அளவுக்கு செல்லுகிறார்கள். அந்த ஒரு தன்மை என்னானது? குடும்பத்தை பிரிக்கிறது. அதெல்லாம் அனுபவிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அதெல்லாம் நாம் அனுபவிக்கலாம். அது குடும்பங்களுக்கு விரிசலை உண்டாக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஆகவேதான் தொடக்கத்தில் சொன்னேன், உலகத்தில் இருக்கிறவைகளை நாம் அனுபவிக்கலாம், அன்பு செலுத்த இயலாது. அன்பு வேற, அனுபவிப்பது வேற. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிங்க. ஆண்டவர் சொன்னார், அனுபவி, எல்லாத்தையும் அனுபவி என்று ஆதாம் ஏவாளுக்கு சொன்ன வாக்கு இன்றைக்கு நமக்கும் சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் அனுபவி. ஆனால் அதே நேரத்தில் கடவுளுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிற அனுபவம் இருக்கக்கூடாது. நம்மையும் கடவுளும் பலப்படுத்துகிற அனுபவமாய் அது இருக்க வேண்டும். அப்ப கடவுளையும் நம்மையும் பிரிக்கக்கூடிய அனுபவம் எது என்று மிக அழகாக சொல்லுகின்றார். பாருங்க, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லுகிறார்? ஏனெனில் 16வது வாக்கியம், ஏனெனில் உலகத்தை சார்ந்தவையான கடவுளை விட்டு கடவுளுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது எது உலகத்தில் இருக்கிறது என்றால், முதலில் உடல் ஆசை, உடல் மீது ஆசை, அதான் விபச்சாரம், உடல் ஆசை. இன்றைக்கு நற்செய்தியில பாத்தீங்கன்னா அண்ணா என்ற ஒரு மூதாட்டியை குறித்து சொல்லுகின்றது. 84 வயதுல ஒரு இறைவாக்கினர் என்ற பெயரை பெற்றெடுத்தார்கள். அவருடைய திருமண வாழ்வு 7 ஆண்டுகள் என்று சொல்லுகின்றன. 7 வருஷத்துல தன்னுடைய குடும்ப வாழ்க்கை விரிசல் அடைந்தது. கணவன் இறந்து போனான், விதவியாக மாறினாள். விதவியாய் மாறின அவள் தன்னுடைய விதவி கோலத்தில உடல் ஆசை என்று ஒன்று இருந்திருந்தால் அவள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருப்பாள். ஆக உடல் ஆசை என்பது அவளுக்குள் இல்லாத காரணத்தினால 84 வயதுல இறைவாக்கினர் என்ற பெயரை பெற்றெடுத்தார். இறைவாக்கினர் என்ற பெயர், அந்த இறைவாக்கினர் என்ற பெயர் அவருக்கு இடப்பட்டது. ஏன்? இறைவாக்குரைக்கிற அனுபவம் அவளுக்கு வந்தது. தன்னுடைய திருமண வாழ்வு முடிந்தவுடனே கடவுளோடு நெருங்கி வாழ தீர்மானித்தாள். இன்றைக்கு எத்தனையோ பேர் விதவைமார்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம். நண்பரே மக்களே, கடவுளோடு இணைகிற ஒரு உறவுதான் உன்னை உலகத்தில் உயர்த்துகிறதா இருக்கிறது. ஆக இன்றைக்கு லூக்கா நற்செய்தியில மிக அருமையாக சொல்லப்படுகிறது. பாருங்க என்ன, 2ஆம் அதிகாரம் 36ல இருந்து, ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவரது வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனாள். கைம்பெண் என்றால் என்ன? விதவை ஆனாள். 7 வருஷம் தான் அவளுடைய குடும்ப வாழ்க்கை. 7 வருஷத்துக்கு பிறகு முடிந்து போய்விட்டது. இன்றைக்கு பல பேருக்கு குடும்ப வாழ்க்கை பாருங்க, 1 வருஷத்துல முறிந்து போகலாம், 3 மாதத்துல முறிந்து போகலாம், இல்ல இப்படி பல ஆண்டுகள் கழித்து முறிந்து போகலாம், இல்ல இன்றைக்கு பிரிந்து போய் வாழ்கிற வாழ்க்கைகளே இருக்கலாம். ஆனால் இவருக்கு கணவன் இறந்து விட்டார். இன்றைக்கு கணவனே இருந்தும் இல்லாமல் வாழ்கிற பல பேர் இன்றைக்கு பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் உன்னுடைய குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி என்ற உறவு முடிந்தவுடனே உன் வாழ்வு ஆண்டவரோடு இணைய வேண்டும் என்று முன் உதாரணத்தின் செயலில் இருக்கிறார் அண்ணா. அவர் எப்படி எதிர்போக்கி இருக்கிறார் பாருங்க. அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமலும் நோன்பு இருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். 84 வயதுல நோன்பு இருந்தார் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நல்லா இருக்கிறவங்களாலே நோன்பு இருக்க முடியாது.
எங்க நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. ஐயோ என்னாலலாம் முடியாதுப்பா, பசியா இருக்குது எனக்கு ரொம்ப. ஆகவேதான் பல பிரச்சனைகளுக்கு முடிவு காண முடியவில்லை. நீங்க ஒருவேளை கேள்வி கேட்கலாம், உபவாசமா இருந்து பண்ணாதான் முடியுமா? சில விஷயங்கள் நோன்பு இருந்தால் தான் முடியும். உடைய சொந்த ஆசையினால் ஈர்க்கப்பட்டு தள்ளுண்டப்பட்டால் உன்னால் வெளிவர முடிந்தால் நிச்சயம் வரலாம், உன் முயற்சியில. ஆனால் உன் முயற்சி எடுத்து முடியவில்லை என்றால் நோன்பு வைத்துதான் அதை முடிய முடியும். நோன்பின் வழியாக தான் விடுதலை. ஏனெனில் பிசாசு அவன் வாழ்க்கையில வந்து நுழைந்து விடுகிறான். அவனை விரட்டுவதற்கு நோன்பை தவிர வேறு எந்த கருவியாலும் இயலாது. ஆக நோன்பிருந்து ஜெபித்து பாருங்கள், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பாருங்க, அதனுடைய வலிமை எவ்வளவு. ஆக 84 வயதில இந்த விதவை இறைவாக்கினராக, ப்ராஃபெட், தீர்க்கதரிசியாக மாறினார் என்று சொன்னால் காரணம், அவள் கணவனை இழந்த நாளில் இருந்து 84 வயதில அவள் கடவுளோடு இணைந்திருந்தாள். எப்படி இணைந்திருந்தால்? உபவாசம் இருந்து ஜெபிக்கிற பெண்ணாய் இருந்தாள். அன்பு சகோதரிகளே, உங்கள் குடும்பம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், உங்க குடும்பத்தின் பிள்ளைகள் நன்றாய் வளர வேண்டும் என்றால், உன் கணவன் உயர வேண்டும் என்றால் நீ உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். உன் குடும்பத்தில் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால் பெண்களாகிய நீங்கள் குடும்பத்தில உபவாசித்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். கல்லான உள்ளங்கள் உடைக்கப்பட வேண்டும் என்றால் குடிகாரன் மாறணும், சீரழிந்தவன் மாறணும். நீங்க உபவாசம் இருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது சாதாரண ஜெபத்தை விட வலிமையான ஜெபம். அது விண்ணகத்தையே தொடுகிற ஜெபமாய் இருக்கும். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் சொல்லிட்டு 12 மணிக்கு பல்ல வலிக்கிறது, ஏன்னா பல்ல வலிக்கிட்டா பசி இருக்குமே அப்படின்னு நினைச்சு 12 மணிக்கு பல்ல வலிக்கிறது. காலையில ஒரு 10 நிமிஷம் ஜெபம், திரும்பி சாயங்காலம் முடிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சா, உபவாசம் 5 மணி 4 மணி ஏதோ ஒரு டைம் முடிஞ்சிச்சா, உடனே போயிட்டு ஜெபம் பண்ணி பசி எடுத்துட்டு சாப்பிடு. இதெல்லாம் நோன்பு கிடையாது. நோன்பு என்பது உணவு மட்டுமல்ல, கடவுளுடைய பாதத்தை தேடி அமர்ந்திருப்பதுதான் நோன்பு. இந்த மாதிரி உனக்கு என்னைக்கு கிடைக்குமோ அன்னைக்கு நோன்பிரு. ஞாயிற்றுக்கிழமையில கிடைக்கும், பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை நோன்பிரு. உடைய குடும்பம் உயர்வடைய வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமைகளில் நோன்பிரு. அன்னைக்கு தானே உனக்கு விடுமுறை. என்றைக்கு உனக்கு விடுமுறை இருக்கிறதோ, ஆண்டு பாதத்தில் அமர முடியுதோ அன்னைக்கு நோன்பிரு. இந்த வயதான 84 வயது கொண்ட பெண் நோன்பிருந்து வேண்டினாள். அந்த வேண்டுதலின் பலன் என்ன? அவருடைய கண்கள் மெசியாவை கண்டது. நண்பர்களே, மக்களே, குடும்ப வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. பிள்ளைகளாக இருந்தாலும், சிறுவர்களாக இருந்தாலும், இளைஞர்களாக இருந்தாலும், வாலிப பருவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், கணவனாயிருந்தாலும், மனைவியாயிருந்தாலும், தாய் தந்தையாகின ஸ்தானத்தில் இருந்தாலும், குடும்பம் நோன்பிருந்து செபிக்கிற வேளையில அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அது சாதாரணமானதல்ல, தீமைகளை வெல்லுகிற ஆசீர்வாதம். ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு என்ன இருக்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. உடல் ஆசை, உடல் மேல் இருக்கிற ஆசை இருக்கக்கூடாது. உடல் ஆசை என்பது பல வகைப்படுகிறது. ஒன்று, உடலில் எழும்புகிற உணர்ச்சிகள், அதான் விபச்சாரம் என்று சொல்லுகிறது. உடல் உறவுகள் பல விதங்களில் வைத்துக் கொள்வது, அது பாவமாய் கருதப்படுகிறது. கணவன் மனைவி உறவை தவிர மற்ற உறவுகள் எல்லாம் பாவம் என்று கருதப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, உடல் ஆசை, உடையின் மீது ஆசை, பணத்தின் மீது ஆசை, பதவி மீது ஆசை, இவெல்லாம் உடலில் எழும்புகிற ஆசைகள். அவைகளுக்காக தன்னையே மாற்றிக்கொள்வது, ஒரு கொள்கை இல்லாமல் வாழ்வது, கண்டமக்கள் எல்லாம் விழுகிறது. இப்படி பல காரியங்கள் உடலில் எழும்புகிற ஆசைகளை குறிக்கிறது. இது கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். ஆக இன்றைக்கு வாசிக்கும் போது மீண்டும் நாம் 1 யோவான்
2ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்துக்கு வருகிறோம். பாருங்க என்ன சொல்கிறார். ஏனெனில் உலகை சார்ந்தவை உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை. இச்சை நிறைந்த பார்வை என்றால் பொருள் என்ன? எவையாவது ஒன்று பார்த்து அதை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணம் செய்வது. எப்படியாவது அடையணும். இச்சை நிறைந்த பார்வை. இச்சை என்றால் ஈர்ப்பு சக்தி கொண்டவை என்பது பொருள். The magnetic power. ஒன்று பார்த்து அதை ரசிப்பது இச்சை நிறைந்த பார்வை. இது ஏவாளுக்குள் இருந்தது. ஏவாள் பழத்தை பார்த்து இச்சித்தாள். அந்த பழத்தை எப்படியாவது அனுபவிக்கணும்னு யோசித்தாள். அவளுடைய ஆசை இன்னைக்கு வரைக்கும் உலக மக்களை சாபத்தினால் நிறைந்திருக்கின்றது. அவர் செய்த அந்த தவறு, கடவுளோடு முகமுகமாய் பார்க்கிற அந்த அனுபவம் போய்விட்டது. கடவுளோடு நடக்கிற அந்த அனுபவம் போய்விட்டது. இன்னைக்கும் நம்மால் முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இச்சை நிறைந்த பார்வை எந்த அளவுக்கு பாதிப்பு கொண்டு வருகிறது பாருங்க. ஆக இச்சையான பார்வையில் இருந்து விடுபட உபவாசம் இருந்து செபிக்கணும். அண்ணா போல. அப்போதான் அந்த பாவம் என்ற வேர் கண்களில் இருந்து எடுக்கப்படும். எவைகளையும் பார்த்து ஆசைப்பட மாட்டோம். எவையும் நம்ம கண்களுக்கு அழகா தெரியாது, கடவுள் ஒருவரை தவிர. அவரை பார்ப்பதற்கு ஆவலோடு அந்த கண் பார்த்து கொண்டிருக்கும். மற்ற எவரை பார்த்தாலும் அந்த கண் வீழ்ச்சி அடையாது. ஆக கிறிஸ்தவர்களுக்கு 2வது இருக்கக்கூடாத குணம் என்ன? 1 உடல் ஆசை, 2 இச்சை நிறைந்த பார்வை, 3 செல்வ செருக்கு. செல்வ செருக்குன்னா என்ன அர்த்தம்? பணக்கார வாழ்க்கை. பணக்கார வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? சிலருக்கு அவங்களுடைய செயலுக்கு ஏற்றவாறு வச்சிருப்பாங்க. சாதாரணமா ஒரு வீடு வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்க. அப்ப அந்த வீட்டுல அவங்களை விட ஏழையா வந்திருக்கிறவங்களை அலட்சியப்படுத்தினால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது உனக்கு பாவமாக மாறும். செல்வ செருக்கு. உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தினாலே உனக்கு கீழே இருக்கிறவர்களை அவமதிக்காதே. அந்த அவமதிக்கிற எண்ணம் முன்னில் இருக்கும் என்றால் உபவாசம் இருந்து செபிக்கணும். ஏன்னா இதெல்லாம் சாதாரண ஜெபம் பண்ணலாம் போவாது. நோன்பிருந்து செபிக்கணும். ஆக செல்வ செருக்கு என்பதை பல விஷயங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம். பணத்தின் பெருமை, புகழின் பெருமை, அந்தஸ்தின் பெருமை எல்லாமே ஒரு பெருமைக்குரியது. ஒண்ணுமே இல்லாதவங்க திடீர்னு நிறைய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க. அதுதான் கொரோனா வந்து எல்லாரையும் அழித்து விட்டது. இன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் ஒரு வேலை நல்லா ஒரு 20,000 30,000 சம்பளம் கிடைச்ச உடனே அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது. அவங்க விருப்பம் போல வாழ தீர்மானிப்பாங்க. எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும். கொஞ்ச நாள் கழிச்சு யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஏன்? நிறைய சம்பாதிக்கிறன்ற ஆசை. நான் நிறைய சம்பாதிக்கிறேன். ஆக இப்படி வாழ்ந்தவங்க இந்த ஆண்டு 20ஆம் ஆண்டில அநேக குடும்பங்கள் வீழ்ச்சி அடைந்து விட்டது, அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது. ஏனெனில் நிறைய சம்பளம் வாங்கினவங்களுக்கெல்லாம் பாதி சம்பளம், இன்னும் சில இடங்கள்ல கால்பாக சம்பளம், இன்னும் சில இடங்கள்ல வேலை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எப்படி நடத்துவது? ஆக இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன ஆட்டம் போட்டாங்க பத்தியா? இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? நன்றி மக்களே, ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்றார், செல்வ செருக்கு உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. உன்னிடத்துல எவ்வளவு செல்வம் வந்தாலும் உன்னுடைய எண்ணம் செல்வத்தின் மேல் இருக்கக்கூடாது. வச்சுக்க, உனக்கு எவ்வளவு வேணுமோ நீ வச்சுக்க. ஆனால் உனக்கு மீதியானதை உன்னை விட துன்பப்படுகிறவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராயிரு. உன்னை விட துன்பப்படுகிறவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராயிரு. அலட்சியப்படுத்தாதே. இது பாவம் என்று கருதுகிறார் ஆண்டவர். என் அன்பு கிறிஸ்தவ இனமே, நாம் மாற வேண்டிய செயல் எத்தனை இருக்கிறது பாருங்க. ஆக இன்றைய திருப்பலி வாசகம் நம்முடைய குடும்ப உறவுகளையும் குடும்ப வாழ்க்கைகளையும்
தனிப்பட்ட வாழ்க்கைகளையும் எப்படி சுத்தம் செய்து வாழ முடியும் என்பதை இறைவாக்குகள் சொல்லிக் கொடுக்கின்றன. ஆகவே செல்வ செருக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. இவையெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது கிடையாது. எல்லா உலகத்திலிருந்து வந்தது, கடவுளத்திலிருந்து வந்ததல்ல. இதெல்லாம் உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு, இதெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து வரல. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க கடவுள் தான் இன்னைக்கு இதெல்லாம் கொடுத்துக்கிறார். இல்ல, வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, இவையெல்லாம் கடவுளிலிருந்து வருவனை அல்ல, அது உலகத்தில் இருந்து வருபவை. உலகத்தில் இருந்து வருபவை. ஒரு பிள்ளையை எத்தனையோ கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் படிக்க வைப்பாங்க. அவங்க படிச்ச காலத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ ஃபீஸ் கட்டுவதெல்லாம் பல கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா பிள்ளைங்க வளர்ந்து சம்பாதிக்கும் போது அந்த பெற்றோர்களை எந்த அளவுக்கு கவனிப்பார்கள் என்றால் அது மெயில் அனுப்போம், ஒன்னும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன், பாசம் கொடுக்காது. இன்னும் சில வீட்டுல பாத்தீங்கன்னா உதாசனப்படுத்தி விரைந்து போய்விடும். ஏன்? திறமை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, என்னால வாழ முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மக்களே, இதெல்லாம் பாவம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடவுளை விட்டு பிரிந்து இந்த பூமியிலே நாம் வாழ இயலாது. அப்படி வாழ்ந்தால் அது அவமானத்தின் வாழ்க்கையாதான் இருக்கும். கொஞ்ச காலம் நல்லா இருக்கும், சுகமா. பழத்தை சாப்பிடுற வரைக்கும் அவன் நல்லா சுகமா என்ஜாய் பண்ணான். சாப்பிட்டு தொண்டையில வயிறுக்குள்ள போற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணான். எப்பாது ரத்தத்தில் கலக்கப்பட்டதோ அந்த டைம் இருக்குல்ல, அது சாப்பிட்டு ரத்தத்துல கலக்கிறதுக்கு சில நேரம் இருக்குது. ரத்தத்தில் கலக்கப்பட்டதோ அவள் உடலில ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி இருந்தது. என்ன? ஐயோ, நான் நிர்வாணமா இருக்கிறேன். ஓடி ஒளிந்து கொண்டார்கள். புரிகிறதா? இச்சை நிறைந்த பார்வையினால் வந்த அனுபவம் பாருங்க. ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் ஒளிந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை? ஏன்? இச்சை நிறைந்த பார்வை வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது. எவரையும் பார்க்க முடியாமல் போய்விடுகிறது. அன்றைக்கு எப்படி ஏவாள் கடவுளை பார்க்கும் போது, ஆதாம் கடவுளை பார்க்கும் போது, நீ எங்க இருக்கின்றாய் என்று ஆண்டவர் கேட்டார். ஐயோ, நான் ஒளிந்து கொண்டிருக்கின்றேன். ஏன்? நான் நிர்வாணமாய் இருக்கிறேன். அத்தனை காலம் அவங்களுக்கு தெரியலையா நிர்வாணமா இருக்கிறது? கடவுள் வந்த உடனே ஓடி வந்து கட்டி அணித்த காலங்கள் எல்லாம் தெரியலையா நிர்வாணமா இருப்பது? என்றைக்கு இச்சை நிறைந்த பார்வையில் விழுந்தார்களோ அன்றைக்கு கடவுளுக்கும் மனிதனுக்கும் பிரிவினைகள் வந்துவிட்டது. இதுதான் இன்றைக்கு எச்சரிக்கின்றார் ஆண்டவர். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் மேலும் அன்பு செலுத்தாதீர்கள், ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிங்கள். அனுபவம் வேற, அன்பு செலுத்தி அதிலே மூழ்கி இருப்பது வேற. ஆக அன்பு என்பது இறைவன் ஒருவருக்குரியது. அந்த இறைவனோடு முதல் உறவை நாம் வைத்து வாழும்போது நம்மை சார்ந்திருக்கிற எல்லாரோடும் அன்பாயிருப்போம். சமமாக எல்லாரோடும் சமமாய் அன்பு செலுத்துவோம். ஏற்றத்தாழ்வு இருக்காது, உதாசனம் இருக்காது. ஆக 3 குணங்கள் விசேஷமாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. 1 உடல் ஆசை, 2 இச்சை நிறைந்த பார்வை, 3 செல்வ செருக்கு. லௌகீக வாழ்க்கை, பணக்கார வாழ்க்கை வாழணும்னு நினைக்காதீங்க. அது உன்னையும் உன் குடும்பத்தையும் அழித்து விடும். மற்றவங்களெல்லாம் கேவலமா நினைக்க வைக்கும். உங்க பரலோக ராஜ்யத்தை நீங்க இழந்து போயிடுவீங்க. செல்வந்தன் இருந்தான், பரலோகத்தை இழந்து போனான். ஏனெனில் தனக்கு கீழ் இருந்த லாசருவை அவன் கவனிக்கணும்னு என்ன தோணவே இல்லை அவனுக்கு. இதே மாதிரி நிலை நமக்கு வரக்கூடாதுன்னு தான் இந்த ஓமைகளை ஆண்டவர் வீழத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். கிறிஸ்தவர்கள் படித்து மற்றவர்களுக்கு உதாரணம் உள்ள வாழ்க்கை வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஆகவே நண்பரே மக்களே, ஒரு நல்ல இறை வாழ்க்கை வாழ வேண்டும், இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். உலக மக்களுக்கு தேவையானதை பெற்றுத் தருகிற அண்ணா தீர்க்கதரிசியை போல மாறணும்.
அண்ணா எப்படி தன் வாழ்க்கையில் ஆண்டவரோடு இணைந்து ஒரு இறைவாக்கினர் தீர்க்கதரிசி என்ற பெயரை எடுத்து அவள் சூழ்ந்துள்ள மக்களுக்கு இறைவாக்கு உரைத்து வந்தாலோ, அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் இறைவாக்கினர்களாக மாற வேண்டும். அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகங்களின் மையமாய் அமைந்திருக்கின்றன. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எப்படி வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நம்மை சமர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய மக்களாக வாழ்வோம். இறைவாக்கை கேட்டு இறைவாக்கு உரைத்து இறைவாக்கின்படி வாழ தீர்மானிப்போம். இறைவன் நம்மை இந்த பூமியில ஒரு கருவியாக பயன்படுத்துவார். நாம் உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் உதவி செய்கிறவர்களாக மாறுவோம். அதை இறைவன் நமக்கு வழங்குவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? உங்க வீட்டில் இருக்கிற தாய் ஸ்தானத்தில, தகப்பன் ஸ்தானத்தில, கணவன் ஸ்தானத்தில, மனைவி ஸ்தானத்தில, வாலிப இளைஞர்களே, பிள்ளைகளே, சிறுவர்களே, எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிங்க. அனைவருக்குமே இது எழுதப்பட்டது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிங்க. ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கும் எங்க அன்பு தகப்பனே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆளுகின்ற தெய்வமே, உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் வேண்டுகின்றோம். எங்களுக்காக திருமகன் இயேசு பூமியிலே சிலுவையிலே தன்னுடைய உயிரை நீத்து எங்களை மீட்டிருக்கிறார் என்ற அனுபவத்தில் உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகின்றோம். எங்கள் அனைவர் மேலும் இரக்கமாயிரும். என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இரக்கமாயிரும். நீர் இன்றைக்கு உரைத்த வாக்கின்படியே உலகத்தின் மீதும் உலகத்தின் உள்ளவைகள் மேலும் அன்பு செலுத்தாமல் உம் மீது அன்பு செலுத்தி, உம் வாக்கின் மீது அன்பு செலுத்தி, உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற குடும்பங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு குடும்பங்களை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிந்து கொள்ளாத குணத்தை கொண்டுள்ள தீய ஆவிகள் குடும்பங்களை விட்டு இயேசுவின் பெயரால் விலகுவதாக. எல்லா குடும்பங்கள் ஜெபிக்கிற குடும்பங்களாய் மாறட்டும். ஒரு வீட்டில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், வாலிபர்கள், சிறுவர்கள் என்று குழந்தைகள் என்று அனைவரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஆண்டவரே, அண்ணா தன் வாழ்க்கையில் எப்படி உம்முடைய வார்த்தைகளை அறிந்து இறைவாக்கினராய் மாறினாரோ, அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு இறைவாக்கினர்கள் எழும்புவார்களாக. எல்லா கிறிஸ்துவ குடும்பங்களையும் உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். இந்தியாவிலும் அயல் நாடுகளிலும் என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எழுப்பும் ஆண்டவரே. உலக ஆசைகள் இருந்து விலக்கி பரலோக ராஜ்யத்தின் ஆசைகளிலே ஒவ்வொருவரையும் எழுப்பும்படிக்காக செபிக்கிறோம். உடல் ஆசைக்கும் இச்சை நிறைந்த பார்வைக்கும் அடிமையாகாமல் செல்வ செருக்கினால் விழுந்து மற்றவர்களை அவமதிக்காமல் வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நீர் விடுதலை தரும்படிக்காக செபிக்கிறோம். இதுவும் பார்வையிலே பாவம் என்று தெரிகிறதுனால் இந்த குணங்கள் எங்களிடத்தில் இருக்கும் என்றால் அவைகளை வேரோடு பிடுங்கெறிவீராக. விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தான் தோன்றி தனத்திலே தங்கள் வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளாமல் விருப்பத்தை நிறைவேற்றுகிற வழியிலே பயணிக்கின்ற அனுபவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தருவீராக. நீ அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஊதாரி மகன் வழியாய் வாலிப பிள்ளைகளை நீர் எவ்வாறு நினைவு கூற வைக்கிறீர் என்று அறிந்திருக்கிறோம். ஊதாரி மகன் வாலிப பருவத்தில் விருப்பம் போல் நடந்ததினால் அவன் சீர்குலைந்து போனான் என்பதை அவனே உணரும்படி வைத்தீர். அதே போல இன்னைக்கு வீழ்ச்சியடைந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் என் ஆண்டவர் உணர்த்தும்படிக்காக செபிக்கிறோம். விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நடப்பார்களாக. உதாரி மகன் தன் தவறை உணர்ந்து எழுந்து தகப்பனை நோக்கி பயணம் செய்தது போல இன்னைக்கு வாலி பருவத்தில் விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழும்படிக்கான ஞானத்தை உதிக்க செய்வீராக. ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறதை அறிந்திருக்கிறீராச்சா. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் தொடுவீராக. ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் உமது வழியில் நடத்தப்படுவார்களாக. பெற்றோருக்கும் உமக்கும் பயந்து நடக்கிற எண்ணத்தை பிள்ளைகள் உள்ளத்திலே நீர் தரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வாசகத்தின்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்து நடத்துவீராக. வாலிப வாழ்க்கை இயேசுவுக்கே என்று சொல்லி வாழ்கிற அந்த அனுபவத்தை தாரும். எல்லாவற்றையும் திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறைமக்களே,
இன்றைய வாசகங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ரொம்ப அழகான வாக்கியங்கள். ஒவ்வொரு நாளும் திருப்பலி வாசகங்கள் நம் உள்ளத்தை ஆராய செய்கின்றன. தினந்தோறும் படிக்கணும். 3 ஆண்டுக்கு ஒருமுறை, once in 3 years, the Bible will be completed through the mass reading reflection. Once in 3 years, the Bible will be completed through the mass reading reflection. திருப்பலி வாசகத்தை தினந்தோறும் நீங்க தொடர்ந்து படித்தால் 3 வருஷத்துக்கு ஒருமுறை பைபிளை முடிப்பீங்க. ஆக தினந்தோறும் படிங்க. படிச்சு ஆண்டவர் வழியில பயணிப்போம். இன்றைக்கு வாசகங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 17. The first book of John, chapter 2, verses 12 to 17. Response reading. திருப்பாடல் பதிலுரை பாடல் 96, திருப்பாடல் 96. இறைவாக்கு 7 10 வரைக்கும். Psalms 96, 7 to 10. Today's gospel reading. இன்றைக்கு நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 36 40. St. Luke chapter 2, verses 36 to 40. மறந்துடாதீங்க. நற்செய்தியில எப்படி தீர்க்கதரிசியாய் மாறலாம், இறைவாக்கினராய் மாறலாம் என்ற அனுபவம் கொடுக்கிறது. முதல் வாசகத்திலே நாம் எப்படி திருந்தி வாழ்ந்தால் இறை மக்களாக வாழலாம் சொல்லிக் கொடுக்கிறது. திருப்பாடலிலே நாம் எப்படி ஜெபித்தால் வெற்றி பெறலாம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. படிங்க. குடும்பமா படிங்க. ஒரு வீட்டில ஒருவராவது இறைவாக்கினரா மாறுங்க. இது ஆண்டுடைய விருப்பம். ஆகவே இந்த ஆண்டின் இறுதி காலம் ஆண்டவர் பல தரிசனத்தை கொடுத்து வருகிறார். வரவிருக்கும் 21ஆம் நூற்றாண்டு இறை மக்களாக வாழ அழைக்கின்றது. ஆகவே நாம் அனைவரும் ஆண்டவர் முன் சமர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நாளும் படிங்க. ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுங்க. ஆகவே உங்களுக்கு ஒரு புதிய செய்தி அறிவிக்கின்றோம். வருகிற ஜனவரி முதல் உங்களுக்காக ஒரு விவிலிய தயாரிப்பு ஒன்று தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வருஷத்துல விவிலியத்தை வாசித்து விடலாம். ஒரு ஆண்டிலே வாசிக்கலாம். அதுதான் புனித அகஸ்தினாரை ஆண்டவர் தொட்டு எடுத்து வாசி என்ற குரல் கேட்டது. எடுத்து வாசி. அந்த எடுத்து வாசி என்ற அந்த குரல் கேட்ட உடனே அவர் சென்று எடுத்து வாசித்தது திருவிவிலியம். அந்த திருவிழியத்துல மையப்பகுதி ரோமரின் புத்தகத்துல வருகிற காலத்தில் அதை குறித்து உங்களுக்கு அறிவிப்போம். ஆக அது அவர் படித்த பிறகு பாவியாய் இருந்த அவர் புனிதனாய் மாறினார். ஆகவே அவரை முன்னிட்டு விவிலியத்தை ஒரு ஆண்டிலே, ஒரு வருஷத்துல எப்படி முடிக்கலாம், திருவிவிலியத்தை ஒரு வருஷத்துல எப்படி முடிக்கலாம் என்று ஒரு சிறிய தயாரிப்பு எடுத்து வாசி என்ற தலைப்புல வருகிற ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வெளியிடப்படுகிறது. எடுத்து வாசி. ஓராண்டிலே திருவிவிலியத்தை வாசிக்கலாம். காலை ஒரு பகுதி, மாலை ஒரு பகுதி. காலை பழைய ஏற்பாடு, மாலை புதிய ஏற்பாடு என்று எத்தனை வாக்கியங்களை படிக்கலாம் என்று தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதை நாங்கள் நிகழ்ச்சி வழியாக உங்களுக்கு அனுப்புவோம். உங்களுக்கு தேவைப்படுகிறவங்க உங்க விலாசங்களை எங்கள் Facebookலோ யூடியூப்ல அல்லது எங்களுடைய மொபைல் நம்பர்ல எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஒரு வருஷத்துல நீங்க விவிலியத்தை படித்து முடிக்கலாம். இது நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த இமேஜ் ஆனது வாட்ஸ்அப்ல கூட நாங்க அனுப்போம். என்னுடைய தொலைபேசி நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. 890 4477 295. 890 4477 295. இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த இமேஜ் ஆனது வாட்ஸ்அப்ல போடப்படும். நீங்க இந்த நம்பர்ல தொடர்பு கொண்டால் இது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இருக்கிற இடத்துல பெற்றுக்கொண்டு படிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் இறைவாக்கினர் குடும்பங்களாக மாற்றுவாராக. ஆகவே இந்த நிகழ்ச்சி யூடியூப்ல உண்டு. எல்லாரும் பாருங்க. அதை அப்படியே ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பார்த்து ஆண்டவரின் மக்களாக மாறட்டும். எல்லா குடும்பங்களும் இறை குடும்பங்களாக மாறணும். இதான் அவருடைய திட்டம். ஆகவே ஒரு புதிய ஆசீர்வாதம் 1ஆம் தேதி என்று உங்களுக்கு விசேஷமான நிகழ்ச்சிகள், அதாவது விசேஷ செய்தியும் தீர்க்க தரிசனமும் அறிவிக்கப்படும். ஆகவே
அன்று காத்திருங்கள். இறைவன் உங்களையும் உங்க வீட்டாரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.